ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்றைய தினத்தில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு பைக்ல ஒருத்தர் போறாரு. அவர் போயிட்டு இருந்தாரு. அவரு இப்படி கிராஸ் பண்ணச்சுல டக்குனுட்டு பஸ்ஸு ஸ்பீடா வந்தது. இவர் மேலயும் தப்பு தான். கரெக்ட்டா இப்படி கிராஸ் பண்ணாரு. பஸ்ஸ பார்க்கல. டக்குன்னு பஸ்ஸுக்காரன் பிரேக் போட்டதுல அடிச்சு சக்கரத்துக்குள்ள மாட்டி இறந்து போயிட்டாரு. இறந்து போயிட்டாரு. அவரு அந்த டைம்ல இறக்கல. கொஞ்ச நேரம் உயிருக்கு போராடிக்கிட்டு தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு அவர் இறந்து போயிட்டாங்க. அப்படின்னுட்டு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப நேரம் கழிச்சு தான். ஆனா, அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாருமே காப்பாத்தல. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நீங்க நெனைக்கீங்க? கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் எடுத்து, செல்ஃபோன்ல தான் கரெக்ட்டா படம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே எடுத்து, எடுத்து, எடுத்து அப்படின்னு உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்காரு. அந்த ஆத்துமாவ கொண்டு போய் காப்பாத்தணும், ஆம்புலன்ஸ் சொல்லணும், அது பண்ணணும், இது பண்ணணும் யாருக்கும் இல்ல. எல்லாம் வீடியோ எடுக்கிற யார் கைய பார்த்தாலும் வீடியோ. அதுல வேற முக்கிய செய்தியில என்ன வந்துருது அப்படின்னா, தத்ரூபமாக எடுத்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆள தத்ரூபமாக எடுத்த வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அது வேற ரொம்ப நியூஸ் பிரபலமாயிருது. ஏன்னா நிறைய இடத்துல இதே மாதிரி நடக்குது. இந்த வீடியோன்ட்டு இல்லை, நிறைய ஆக்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவன் எப்போ விழுவான் எப்போ சாவான் வீடியோ எடுக்கலாம் அந்த எண்ணத்துல தான் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வீடியோ நம்மளுக்கு தேவையே இல்லை. அது எடுக்கிறது மிகப்பெரிய தப்பு. எவன் ஒரு உயிர் மேல நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த உயிர் போறது நம்ம நம்ம அதுக்காக ஜெபம் பண்ண தான் செய்யணும் ஒழிய, ஐய்யய்யோ! எப்ப சாவா? நம்மளுக்கு வீடியோ பிரபலம் ஆயிருமே! அப்படிங்கிற மாரி தான் இந்த காலத்துல எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவரவருக்கு வந்தா தான் தெரியும். அதே நம்ம சொந்தக்காரங்கள்ல யாராவது அப்படி உயிருக்கு போராடிட்டு இருந்தா நம்மளுக்கு அந்த மனசு வருமா? நம்மளும் அதே மாரி தான் நெனைக்கணும். அது நம்ம ஒரு கூட பிறந்த சகோதரியாக, இல்ல சகோதரராக, இல்ல நம்ம அப்பாவா, அம்மாவா, இல்ல நம்ம பிள்ளைகள் மாரி அப்படிதான் நெனைக்கணும். பைக் ஆக்சிடென்ட் அப்படின்னா 2 பசங்க பைக்ல மோதுறாங்க அப்படின்னா, அதையும் ஓடியே ஐயோ! வீடியோ எடுக்கிறதுல தான் இருக்காங்க. யாருமே அந்த காப்பாத்தணும் என்கிற எண்ணம் 100ல ஒருத்தங்களுக்கு தான் வருது. இப்போ அந்த செல்ஃபோன் வந்ததுல இருந்து எல்லாருமே செல்லுக்கு ரொம்ப அடிமையாயிட்டு, செல்லுல வீடியோ போடுறதுல இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அதுல இதுலன்னு போட்டு எதுல பிரபலமாகும்? நம்ம இந்த ஒரு வீடியோவால நம்ம எப்படி பிரபலமாகும்? அப்படிங்கிற மாரி தான் மக்கள் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு. அது ரொம்ப பெரிய தப்பு. உயிரோட நம்ம விளையாடக்கூடாது. தயவுசெய்து அந்த மாரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது நடந்ததுன்னா நடக்கக்கூடாது. சப்போஸ் அந்த மாரி காரியங்கள் நீங்க இருக்கிற இடத்துலயோ, இல்ல நீங்க போகிற வழிகளிலேயோ எப்படியாவது நடந்ததுன்னா, நீங்க காப்பாத்துறதுக்கு முன்வாங்க. தயவுசெய்து வீடியோ எடுத்து அந்த வீடியோ பிரபலமா, "ஐயோ! நான் அப்படி எடுத்தேன் பாத்தியா? அங்க பாரேன் அந்த ஆளு உயிருக்கு என்னமா போராடிட்டு இருக்காரு. அங்க ஒரு கடைசி கடைசி கண்டிஷன். அதான் செத்து போறாரு. அண்ணா முடிஞ்சு போச்சு அப்படின்னுட்டு சொல்ற காரியங்கள் வேண்டாம். தயவுசெய்து அந்த மாரி பண்ணாதீங்க. அந்த மாரி காரியங்கள் வேண்டாம். நம்ம காப்பாத்த தான் செய்யணும் ஒழிய, அந்த உயிருக்கு நம்ம உயிர் போறதுக்கு நம்மளே ஒரு துணையா நிக்கிற மாரி இருக்கக்கூடாது. ஏன்னா, நானே ஊர்ல இருக்கும்போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கேன். நானும் எங்க அத்தை பேத்தி அவளும் நான் அங்க படிச்சுட்டு இருந்தா. அவளும் நானும் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கோம். ஒருத்தர் நேரா வந்தாரு. டபார்ன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் மேல மோதுனாரு. மோதுன ஸ்பீடு அவ்ளோ ஒரு ஸ்பீடு. வந்த ஸ்பாட்ல அந்த போஸ்ட்ல மோதுனாரு. மோதிட்டு உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, நான் டக்குன்னுட்டு அவரு அதுல இருக்க அந்த ஃபோன எடுத்து உடனே அவங்க யாரு அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எந்த நம்பர் அவரு டப்பா செல் அந்த சின்ன செல் இருக்குல்ல, அந்த செல்லு தான் ஆண்ட்ராய்டு மொபைல் இல்ல. அந்த செல்லு தான் வச்சிருந்தாரு. அந்த செல்ல எடுத்து உடனே நான் யாரு இவங்க அப்படின்னு கேட்டோன்னே, அவங்க பெத்த தாய் அங்க இருந்து பேசுறாங்க. இந்த மாரி, "ஐயய்யோ! என் பையன் தான் என்னாச்சு? என் பையனுக்கு என்னாச்சு? என்னாச்சு? இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆயிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு
101க்கு நான் ஃபோன் அடிச்சா, அங்க இருந்து ஒவ்வொன்னா எந்த ஊரு, எந்த மாவட்டம், எந்த எந்த கிராமம், எங்க அது இங்க இருந்து நம்ம ஊர்ல ஆக்சிடென்ட் ஆச்சு. சென்னைக்கு தான் போது. முதல்ல ஆம்புலன்ஸ் எடுத்த உடனே அந்த ஃபோன் கால் வந்து 101க்கு அடிச்சா சென்னைக்கு தான் போது. சென்னையில இருந்து தான் எந்த மாவட்டம், எந்த இடம், எந்த கிராமம், எந்த தாலுகா எல்லாம் கேட்ட அட்ரஸ்ங்கிறதுக்குள்ளங்க உயிர் ஊசலாடிட்டு செத்தே போயிருவாங்க. அந்த அளவுக்கு கேள்விகள் கேட்குறாங்க. அப்புறம் சொல்லி திருப்பி வர்றதுக்குள்ள திரும்ப ஃபர்ஸ்ட்டு போலீஸ் தான் வந்தாரு. போலீஸ் வந்து, "என்னம்மா என்ன ஆச்சு?" அப்போ இந்த மாரி ஆச்சு அப்டின்னுட்டு சொல்றதுக்குள்ள நான் எங்க அக்கா பசங்க எல்லாரையும் சேர்த்து, "ஐயா ஐயா நல்லா இருப்பா, எல்லாம் 2, 3 பேரா சேர்ந்து தூக்குங்கடா, ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ள அந்த உயிர் போராடிட்டு இருக்கு. அவருக்கு வேணா இழுத்துட்டு கிடக்கு." அப்படி இழுத்துட்டு கிடக்கு. ஐயய்யோ! போராடிட்டு இருக்காரே, கொண்டு போங்க நான் கிடந்து அழுவுறேன். அப்புறம் கடகடன்னு பசங்க எல்லாரும் விளையாண்டுட்டு இருந்த பசங்க எல்லாம் அ ஃபுட்பால் விளையாண்டுட்டு கிடந்தானுவ. ஓடியே வந்து பைக்ல ஒருத்தன் பின்னாடி உட்கார்ந்தான். ஒருத்தன் ஏத்தனா கொண்டு போனான். பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரி கொண்டு போனா, அவரு நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்ட்டுருக்காரு. அதனால அ குளுக்கோஸ் ஏத்த முடியாது, ட்ரிப்ஸ் ஏத்த முடியாது அப்டின்ட்டாங்க. திருப்பி அவர அங்க கொண்டு போயிட்டு, திரும்ப திருநெல்வேலி ஹை கிரவுண்ட் கொண்டு போயிட்டு, அங்க கொண்டு போனா, அவரு அன்னைக்கு ராத்திரியே இறந்து போயிட்டாரு. இது சாயந்திரம் நடந்தது. ராத்திரியே இறந்து போயிட்டாரு. ஆனாலும் காப்பாத்த முடியல. அதனால அந்த குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்க தயவுசெய்து ஓட்டாதீங்க. உங்கள நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. அத நெனச்சு பாருங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. வாலிப பையன்களும் அப்படிதான். குடிச்சிட்டு தயவுசெய்து வண்டி ஓட்டாதீங்க. நெறைய விபத்துகள் நடக்குது. விபத்து, மரணம் அப்படின்னு வந்துட்டுன்னா, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அத நெனச்சு நெனச்சு உங்க குடும்பமே அழுதுகிட்டு இருக்கும். நீங்க இப்போ ஜாலியா இருக்கும். அப்புறம் மரணத்துக்கு பிறகு நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரியாது. அதனால தயவுசெய்து அந்த மாரி யாரும் ஓட்டாதீங்க. அப்படி ஏதாவது நடந்தா உடனே நீங்க காப்பாத்துறதுக்கு முன்வாங்க. தயவுசெய்து இந்த வீடியோ எடுத்துட்டு இந்த வீடியோ பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக, உங்க வீடியோ நல்லா டாப் லெவல்ல வரணுங்கிறதுக்காக, உயிருக்கு போராடி இருக்கிறவங்க கூட விளையாடாதீங்க. ஓகே. பாய்.